வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. டிட்வா புயல் தமிழகத்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது இலங்கையில் ஏற்படுத்துகிற மாதிரியான பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் கூட தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் இருக்கிறது. 1ஆம் தேதி கனமழை அப்படின்ற எச்சரிக்கையை கொடுக்கல வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூரை தவிர மற்ற மாவட்டங்களில் மழை இல்லை அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் கிரீன் அப்படின்ற அலர்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது கனமழையாக மாறி அதிகனமழையாக மாறி கொட்டி தீர்த்து பலரையும் இன்னலுக்கு உள்ளாக்கியது. வேலைக்கு போனவங்க வர முடியலை, பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் திரும்ப முடியலை, ஸ்கூலுக்கு லீவும் விடப்படவில்லை அப்படின்ற பல எதிர் விளைவுகளை சந்தித்தது. அதனால தான் இன்றைய தினம் இந்த 4 மாவட்டங்களையும் விடுமுறை விடப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழையே பெரும்பாலும் பதிவாகி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். 20 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தேங்கிய நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. அதனை துணை முதலமைச்சர் உள்ளிட்டவங்க நேரில் சென்று ஆய்வும் நடத்தினார்கள். புயல் வருவதற்கு முன்பே இதனுடைய தீவிரத்தை உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுங்கள் அப்படின்னு எதிர்க்கட்சியான அதிமுக வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் ஒரு முழுமையான தீர்வை அரசு கொடுத்திருக்கா அப்படின்ற கேள்விகளையும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகிறது. டிராக்டர் மற்றும் பம்ப் மூலமாக இதை தண்ணீரை வடிகட்டுறது அப்படின்றது ஒரு முழுமையான தீர்வா அப்படின்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. எல்லாவற்றையும் பாதிக்க இருக்கிறோம். சவாலாகிறதா மழை கணிப்பும் மேலாண்மையும் விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைய இருக்கிறார். நான் திரு ஹேமச்சந்திரன், ஏன் இதை கணிச்சு முன்னாடியே சொல்ல முடியலை? நேற்றைய தினம் கடும் இன்னல்களை பலரும் சந்திச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ரெட் அலர்ட்டே கொடுக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஐஎம்டி சொன்னது. திருவள்ளூரை தவிர திருவள்ளூருக்கு மட்டும் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கல. அதுதான் அந்த பிரச்சனைக்கு பெரும் காரணமாக பார்க்கப்படுது. ஏன் இல்லை, குறிப்பாக பார்த்தோன்னா இது கணிக்க முடியாத மழை என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம தந்தி தொலைக்காட்சியிலேயே நம்ம பதிவு செய்திருந்தோம். அதாவது இந்த தாழ்வு பகுதி நமக்கு நவம்பர் 24ஆம் தேதி இலங்கைக்கு அருகே உருவானது முதலே தொடர்ச்சியாக நம்ம அதை கண்காணித்து பதிவு செய்து வருகிறோம். இதில் 29ஆம் தேதி வாக்கில் டெல்டா கடற்கரை அடையும் போது அது வறண்ட காற்றின் ஊடுருவலில் சற்றே மேக குவியல்கள் வலு குறைந்தது. பிறகு அந்த வலு குறைஞ்சதுமே சிலர் என்ன போட்டாங்க, அவ்வளோதான் வலுவிழந்துருச்சு அப்படின்னு போட்டாங்க. ஆமாம், அது ஒரு தவறான ஒன்று. ஏன்னா இப்போது இந்திய வானிலை மையம் இந்த புயல் வலுவிழந்ததாக எப்போ குறிப்பிட்டாங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி மாலை தான். ஆனால் அதற்கு முன்னதாக சில ஊடகங்களில் காலை நேரத்திலேயே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுனுச்சு. அப்படி ஒரு மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறதே இந்திய வானிலை மையத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. அது இல்லாமல் அது டெல்டா கிட்ட இருக்கக்கூடிய அந்த வறண்ட காற்று சென்னையை அடையும் போது மாறிவிடும். இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் மலைமேகங்கள் உருவாகுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம தந்தி ஊடகத்திலும் மற்ற ஊடகங்களையும் பதிவு செய்திருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை சமீபத்தில் நான் அமைச்சர் KKSSரோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன். அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இந்திய வானிலை மையமும் கணிக்கலை, அதே போல் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதை கணிக்க முடியாத மழை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம ஊடகங்களில் பதிவு செய்கிறோம். இன்னும் எழுத்து ஊடகங்கள்லையும் இது குறித்து நம்ம அறிக்கைகள் வெளிவந்திருக்கு. அப்படி இருந்தும் இது கணிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. புயல் என்றாலே தொடர்ச்சியாக அது உருவாகியது முதல் கரையை கடக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். அது ஒரு இடத்துல வலு குறையும், மீண்டும் வலு பெறும். அது கடலில் இருக்கும் வரைக்கும் அதன் தன்மை என்பது மாறுபடுதலுக்கு உட்பட்டது. அதை தொடர்ந்து கண்காணிக்கும் போது அந்த மாறுதல்களை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மழைப்பொழிவை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த ஒரு மழை தான். அது ஐஎம்டி சொல்கிறதுக்கு தாமதித்து சொன்னாங்க அப்படிங்கிறது உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் இதை தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கணிக்கலன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, அதில் கூட புயல் அந்த தன்மை இழந்தது அப்படின்றத எல்லாருமே கணிச்சாங்க. அப்புறம் புயல் ஐஎம்டி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அதிக மழை அப்படின்றது கிட்டத்தட்ட சென்னைக்கு இல்லை, முதல் நாள் லேசாக மழை பெஞ்சது, அதோட முடிஞ்சு 29ஆம் தேதி நினச்சாங்க. ஆனால் இது எங்கே மாறியதுன்ற கேள்வி வருது. இல்லை, ஏன் எக்ஸ்பெக்டடை விட அதிகமாக கிட்டத்தட்ட வெளியிலே வர முடியல, அது நடந்தது எங்கே?
இல்லை, அது புயல் என்ற நிலையில தான் இருந்துச்சோ தவிர அந்த புயலின் காற்று குவிதல் மற்றும் அதன் காற்றின் வேகமெல்லாம் புயல் என்ற நிலையில தான் இருந்துச்சு. வறண்ட காற்றுனால சற்றே வந்து மேகங்கள் தான் உருவாக முடியாமல் டெல்டா கிட்ட இருந்துச்சு. அது சென்னையை அடையும் போது அதற்கு சாதகமான வானிலை மாறி மேலும் வந்து புதிய மேக குவியல்களை உருவாக்கி மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. இதை வந்து கணினி சார்ந்த தரவுகளும் அந்த நிகழ்நேரத்தில் ஓரளவுக்கு ஒருமித்த கருத்துக்கு வந்துருந்துச்சு. ஓகே, இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக கண்காணித்து இந்திய வானிலை மையம் அதை முன்கூட்டியே தெரிவிச்சிருக்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சதை விட இது திடீர்னு நடந்த நிகழ்வா, இல்லை இவங்க சரியா கணிக்க தவறிட்டாங்களா? இல்லை, இது ஒட்டுமொத்தமாகவே எதிர்பார்க்கப்பட்ட கணிக்கப்பட்ட நிகழ்வு தான். ஆனால் அதை வந்து எந்த முறையில் எதனால் தவறு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு சென்னை வானிலை மையத்தை பொறுத்தளவிற்கு அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிகவும் வந்து திறமையானவர்களாக இருந்தாலும் இந்திய வானிலை மையத்தில் வரக்கூடிய அறிக்கைகளை தான் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களா தன்னிச்சையாக செயல்படும் ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை. இவர்கள் தன்னிச்சையாக செயல்படும் போது நமக்கு தமிழக வானிலை பற்றியான ஒரு புரிதலும் அந்த மாறுதல்களையும் இன்னும் வந்து தெளிவாக கணிக்க முடியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கருவிகளை வந்து முதல்ல வந்து அதை வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக்கணும். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா அந்த AWSலாம் இருக்கிறதெல்லாம் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணி எவ்வளவு மழை பெய்யுதுன்றதை மக்கள் பார்த்துக்கிறது நிகழ்நேரத்தில் பார்க்கக்கூடியது. நம்ம இருக்கக்கூடிய கருவிகளை வந்து மக்களுக்கு கொண்டு வராம எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுல தான் கொண்டு போயிட்டு இருக்காங்களோ தவிர இந்த கணிப்புகள் இன்னும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம புதிய கருவிகளை வாங்கணும். ஆனா இருக்க கருவிகளையே நம்ம வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கேட்போம். நான் திரு ஜவஹர்லால் அவர்கிட்ட திடீர் மழை கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டர்லாம் எண்ணூரில் பதிவாகி இருக்கிறது. 5 இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி இருக்கிறது. அப்பேற்பட்ட மழையும் அரசு சமாளித்திருக்கிறதுன்னு பார்க்கலையா? எங்கே சார் அரசு சமாளிச்சிருக்கு? அதாவது இந்த ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் மக்களை காக்கிறதே இல்லையே, இது ஏமாற்றி. இப்போது இன்னைக்கு கூட மேயர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எங்கேயுமே தண்ணி நிற்கலை. அங்கே தண்ணி இருந்ததுன்னா நாங்கள் 100 HP மோட்ரு வந்து 120 இடத்துல வச்சுட்டோம், தண்ணி எங்கேயுமே நிற்கலை. அந்தந்த தண்ணி மோட்ரு எடுக்குதுன்னாங்க, அதுக்கு செலவு பெஞ்சிட்டோங்கிறாங்க. இல்லை, அதில் 2 இருக்குது. மழை பெஞ்சா முதல்ல தண்ணி நிற்கும், அது உடனே வடியுதா, வடியாமல் இருந்து அவங்க மோட்ரு வைக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. மழை பெஞ்சா நின்னாதான் அது தண்ணி. சென்னையில் கொளத்தூர், அவர் சிஎம்னுடைய தொகுதி கொளத்தூரில் பூம்புகா நகர், அஞ்சுகம் நகர், ஜவஹர் நகர், வெள்ளிவாக்கம், இந்த பக்கம் வியாசர்பாடி, புளியந்தோப்பு, இந்த பக்கம்லாம் போய் பாருங்கள், இன்னும் தண்ணி வடியல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பம்பு செட்டு வச்சு 5 சென்டிமீட்டர் மழை தான், தண்ணி நிற்கலை ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் தண்ணியை வந்து நாங்கள் 120 மோட்டரை வச்சு எடுக்கிறோம், தண்ணியே எங்கேயும் நிற்கலை, 120 மோட்டர் இருக்கா. நான் கேட்குறேன், அதுக்கு எதுக்கு 4000 கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்க? ஓகே, அதுக்கு இரண்டாவது இன்னொன்று சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கேருந்து வந்து 65,000 பேருக்கு மதிய உணவு சாப்பாடு கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தீங்க, எங்கே கொடுத்தீங்க, ஏதாவது கணக்கு இருக்கா? அவர்களுக்கா தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ தண்ணியே நிற்கலை, எந்த பகுதியிலும் தண்ணி உள்ளே போகலைங்கும் போது 65,000 பொட்டலம் கொடுத்தாங்களாம், அவர்களுக்கு படுக்கை இப்போ எல்லாம் கொடுத்தாங்களாம், எல்லாமே கொடுத்தாங்களாம். இது யாரையும் இது ஒரு கணக்குக்கா? இல்லை வர அதை வீடுகளுக்குள்ள தண்ணி போச்சா அப்படின்ற ஒன்று இருக்குது. வீடுகளுக்குள்ள போய் வெள்ளமாச்சான்னு ஒன்று, தாழ்வான பகுதிகள் அப்படின்னு இருக்கும். படாளத்தில் ஒரு இடம், வியாசர்பாடியில் ஒரு இடம், இந்த ஓஎம்ஆரில் ஒரு இடம் அப்படின்லாம் அதெல்லாம் எப்போவுமே நிற்கும், என்ன மழை வந்தாலும். அங்கே இருக்கவங்கள முதல்ல முன்னெச்சரிக்கை அப்புறப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார்? நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த அரசாங்கம் செயல்படல தானே பிரச்சனை. வானிலை ஆய்வு மையம் சொன்னதை இப்போ தமிழ்நாடு அரசு இதுக்காண்டி ஒரு வந்து IMD இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்காண்டி பிரைவேட் வானிலை ஆய்வாளர்களை இவங்க வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க, செலவு பண்ணுறாங்க. அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க தகவல் வாங்குறது இல்லையா? இதுக்காக தமிழ்நாடு TN அலர்ட்னு ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து கூட இங்கே பாருங்க, திங்கக்கிழமைக்கு சரியான தகவல் கொடுக்கறதுனால காலையிலெல்லாம் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க. பெரிய மழை, இன்னைக்கும் லீவ் விடல இவர்களுக்கு. நீங்க இன்னைக்கு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு பல பள்ளிகள்ல பிரைவேட் இல்ல சார், இல்ல இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் லீவ். அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு. சரி, நீங்க அப்ப திங்கக்கிழமைக்கு என்னாச்சு? எவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்பட்டாங்க, திருப்பி பாதி நாளே கூட்டு வந்தாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு இந்த ஆய்வு மையம் இவர்களுக்காக தனியார்களுக்கு செலவு செய்யக்கூடிய, நீங்க இதுக்கெல்லாம் மானிட்டர்லாம் வச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க. எதையுமே கவனிக்காத இந்த அரசாங்கம் இவர்கள் வந்து வேற விஷயங்கள்ல மட்டும் எப்படி கொள்ளை அடிக்கிறது, கோடிகளை சேர்க்கறதுன்னு இருக்காங்க. ஒரே ஒரு 4000 கோடி ரூபாய் செலவு செஞ்சீங்க. 2021 ஒரு மழை வந்துச்சு சார், நவம்பர் மாதம்.
உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நவம்பர் டிசம்பரில் தான் மழை வரும். 2021 வரும்போது என்ன சொன்னாங்க, இது எங்கள் ஆட்சியினால இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த குளறுபடியால் நாங்கள் இருந்தது, நாங்கள் இனிமேல் சரி செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு 2024 திருப்புகழ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து IIT அந்த கமிட்டி வந்து 4600 கோடி ரூபாய் செலவு செஞ்சீங்கன்னா சென்னையில் ஒரு துளி தண்ணீர், அதாவது 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு துளி தண்ணீர் நிற்காது இப்படின்னு சொன்னாங்க. 2022 50% முடிஞ்சிருச்சு. நாங்க 2023 70% முடிஞ்சிருச்சுங்க. 2024 90% தாங்கண்ணா. 2025 95-98% பண்ணாங்க. 2022 1235 கோடி, 2023 1482 கோடி, 24 இப்படி 4600 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணாங்க. இரண்டாவது இந்த கொசஸ்தலை படுகை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு அதுக்கு 3050 கோடி ரூபாய் 3059 கோடி ரூபாய் செலவு, அதில் 96% முடிஞ்சிருச்சுனாங்க. கோவளம் படுகை திட்டம்னு சொல்லிட்டு அது பெருங்குடி சோழிங்க நம்ம எல்லாம் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு வந்து 1357 கோடி ரூபாய் செலவு செய்தா சொன்னாங்க. எல்லாமே சொன்னதான். அடையாறு கூவம் படுகை திட்டத்துக்குன்னு 1500 கோடி ரூபாய் செலவு செஞ்சோன்னு இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிங்கார சென்னைக்காண்டி தனியா ரோடு போடுறதுக்காண்டி 500 கோடி. இல்லை என்னடா இது எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் சார். இப்போ வயிறறிஞ்சு பேசுறான்னு இந்த போய் எங்கேயாவது ரோடு நல்லா இருக்கா? அதாவது குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய எந்த சாலையும் உருப்படி இல்லை. இது இல்லாம நீங்க 4000 கோடி ரூபாய் காவா எதுக்கு போட்டாங்க கொடுத்தாங்க. அந்த காவாயெல்லாம் வந்து அகலமாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காவாயில் உங்க போட்ட காவலா யாராவது கால்வாய் போட்டோன்னா வீட்டு ஓரமாக தான் போடுவாங்க. உங்க நடுவுலையே போட்டு விட்டாங்க. எங்கேயாவது ரோடு இருந்துச்சுன்னா கார் இருந்துச்சுன்னா காரை போட்டு திருப்பிட்டு ரோட்டுக்கு போட்டாங்க. போட்டு என்ன ஆச்சுன்னா அந்த கால்வாயினுடைய அகலமும் இல்லை. இப்போ அதில் வந்து 90% மேல மண்ணுங்கள் தான் இருக்குது. மண் எடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க காவாய் போட்டீங்களா, ஒவ்வொரு காவாய்க்கு எங்க இணைப்பு எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா அந்த இணைப்பு இல்லன்றதா 2021 வந்த பிரச்சனை. ஸ்மார்ட் சிட்டிக்கு அங்கங்க போட்டு டி நகர் எல்லாம் போட்டு இணைக்காம விட்டீங்கறதா பிரச்சனை. எப்படி தண்ணி நிக்குது எல்லா இடங்களையும்? இப்போ நீங்க நான் சொல்றேன் சார், இந்த 5 கணர் புளியந்தோப்பு நீங்க இந்த பாருங்க, புளியந்தோப்பு பிரிட்ஜ், கன்னிகாபுரம் பிரிட்ஜ் போக முடியுமா? கண்ணதாசன் நகர் நீங்க முதலமைச்சர் தொகுதியே சொல்றேன். நகர் 5 நகர் 5 நகர் நீ காலையில போயிட்டு தான் வந்தேன். இப்போ அப்ப எல்லாம் எப்படி தண்ணிக்கு இவ்வளவு செலவு செய்றீங்க? அப்ப மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி வீணாக்கிட்டு நாங்க அதை செஞ்சிட்டோம் முடிச்சிட்டோம் சிங்கார சென்னை சிங்கப்பூர் ஆக்கிட்டோம்னு நீங்க கதையா விட்டுக்கிட்டு இருந்தா இதான் விடியல் அரசா? கேப்போம். டாக்டர் சுமதி ராமன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் டாக்டர். நான் திரு ராஜ தமிழ்மாறன் அவர்கள்ட்ட அவர் சொன்ன 2021 ஆட்சி வந்தபோது ஒரு டீனர்லாம் தண்ணி நின்னது. அதுக்கப்புறம் 23 பெரிய ஃப்ளட் ஆனது டிசம்பரில். இப்போ திரும்ப ஒரு எதிர்பாராத மழை தான், ஆனாலும் தண்ணி நிற்கிது, பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலும் தண்ணி நிற்கிது. அப்போ நீங்கள் போட்ட அந்த ப்ராஜெக்ட்லாம் என்னாச்சுன்னு கேட்குறேன். அவர் பேசும்போது நான் எதையுமே குறுக்க பேசலை. 8 நிமிஷம் பேசியிருக்காரு. தயவு செஞ்சு இன்டரப்ட் பண்ண வேண்டாங்கிறத நான் ஆரம்பத்தில் பதிவு பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமான இல்லை 15 நிமிஷம் ஆயிருக்குன்னா டைம் பாருங்க, பேச வேண்டாம்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நடுநிலை பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்திருக்கிறோம். இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 22 சப்வே இருக்குது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 21 சப்வேல சுத்தமாக தண்ணியே நிற்கலை. ஒரே ஒரு சப்வேல நின்றுச்சு, அது கிளியர் செய்யப்பட்டது. இதுதான் அவங்க பீரியடில் இருந்துச்சான்னா கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சப்வேல தண்ணி நின்றுச்சு. இன்ஃபேக்ட் 21லையும் நின்றுச்சு, 22லையும் நமக்கு சிரமம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக களையப்பட்டு இன்னைக்கு 22 சப்வேல 21 சப்வேவை நம்ம கிளியர் பண்ணி வச்சிருக்கோம்ல. இது ஆக்கப்பூர்வமான வேலைகள் பார்க்காததுனால தான் இது சரிபாச்சா? நீங்கள் சொல்லுங்கள் தோழர். ஒன்று. அடுத்தபடி நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஏரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ஏரிக்கு வருகின்ற கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும். தூர்வாரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு சைடு வால் கட்டணும். அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எங்கெல்லாம் என்க்ரோச்மெண்ட் இருந்ததோ அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமாக பீஸ்ஃபுல் மேனரில் நிறைய இடங்கள்ல பப்ளிக்கோட உட்கார்ந்து பேசி அந்த என்க்ரோச்மெண்ட்ஸை கிளியர் பண்ணி அந்த சேனல் வாட்டர் சேனல்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு தண்ணி நிற்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த அளவுக்கு தண்ணி நின்னுதோ இன்னைக்கு அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. மிக குறைந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இன்ஃபேக்ட் வந்து இன்னும் ஒருபடி மேலே சொல்றேன். நான் ஒரு ட்ரோன்ல சர்வே பண்ணி எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள், அதாவது சோக் ஆகிற பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பெரிய சோக் பாயிண்ட் இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த காலேஜுக்கிட்டே பேசி தனியாக இடத்த வாங்கி அதில் ஆக்கப்பூர்வமாக அகலப்படுத்தி தண்ணிகள் எல்லாம் வெளியே போகிறதுக்கான வழிகளை முறையாக செஞ்சுருக்காங்க. எங்கேயுமே குறை வைக்கல.
நான் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். நாராயணபுரம் ஏரி இருக்குல்ல பெருசு, 13 சின்ன சின்ன ஏரிகள் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் அங்கே தான் போய் சேருது. இன்னைக்கு அதனுடைய கால்வாய்கள் எல்லாம் சரி பண்ணிட்ட காரணத்தினால இன்னைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படல. ஆமா, எங்கேயுமே உடைப்பு ஏற்படல, எங்கேயுமே தண்ணி வந்து ஊருக்குள்ள வராத ஒரு நிலையை ஏற்படுத்தி அழகா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னு சொன்னா ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு உடஞ்சு தண்ணி நின்னதெல்லாம் ஒரு ஆள் ஹைட்டுக்கெல்லாம் தண்ணி நின்றுச்சு, நீங்க பார்த்துருக்கோம். நம்ம அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த மழையில அப்படி இருந்துச்சா? 7 அடிக்கு இருந்தது. தயவு செஞ்சு நீங்க குறுக்க அந்த ஒரு ஃபேக்ட் எடுத்துங்க. நாராயணபுரம் ஏரின்றது பள்ளிக்கரணைக்கு வரக்கூடிய ஒரு அத போய் ஒரு பெரிய புயல் மாதிரி சீன் போடுறாரு. இல்ல அவர் சொல்றது சார் ரோட்ட ரெண்டா பிளந்து வேலை பார்த்திருக்காங்க, மதகு போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் மதகு போட்டுருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றேன், கீழ்கட்டளை ஏரி அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான வாய்க்கால்கள் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அணையேரியில கிட்டத்தட்ட 30-40 கார் அடிச்சுட்டு போனதை வந்து அபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க. நேத்து இன்னைக்கு மழை கொட்டி தீத்துச்சுனாரு, இப்ப வந்து லேசான மழை. பட் பை பிராக்டிகல் பாருங்க, 2023 டிசம்பர்ல பெய்த மழையும் ஐ திங்க் மிக்ஜாம்ல பெய்த மழையும் இப்ப பெய்த மழையும் ஒண்ணு இல்ல. நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இந்த மழை சார் இலங்கையில பெஞ்ச மழை இங்க பேஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம விவாதம் நடத்திருக்க மாட்டோம், ரெஸ்கியூ நடத்திட்டு இருந்திருப்போம். இல்ல நீங்க தயவு செஞ்சு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி வொர்க் தட் ஹஸ் பீன் டன். நான் கிளியரா சொல்றேன், வேலைகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். எப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இந்த டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு ஊத்துனீங்கன்னா வெளியே வரதான் செய்யும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்றோம், அந்த கால்வாய்களை சரி பண்றதுக்கான வேலைகளை ஒரு 60 to 70% நம்ம மேனேஜ் பண்றதுக்கு கொண்டு வந்துட்டோம். we are expecting 90% ஆஃப் லேட். இப்ப ஒரு சில ஏரியாக்கள்ல மட்டும் தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு. பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒரு 2 இடங்கள்ல நமக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா வியாசர்பாடி ஏரியால நான் ஒத்துக்கிறேன், நான் சில பிரச்சனை இருக்கு, சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் முழுமையா ஒண்ணு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு 100% சரியாயிடுச்சுனாங்களா சுத்தமா பார்த்துட்டோம்னு நான் சொல்லல. அதே மாதிரி மெட்ரோ வேலை செய்கின்ற இடங்கள்ல நமக்கு வந்து சில நெருடல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இது மாதிரியான இடங்கள்ல நம்ம இன்னொரு அடிஷனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். 46 சிறு குளங்கள் உருவாக்கி இருக்கோம். அங்கங்க இந்த வாட்டர் எக்ஸஸ் வர்றத சேவ் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும். இல்ல சார், எனக்கு இன்னும் நீங்க 3-4 நிமிஷம் தான் கொடுத்துருக்கீங்க. ஐ நீட் அட்லீஸ்ட் 3 more minutes. டோன்ட் ப்ளீஸ். நான் ஃபேக்ட் நான் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் கதை பேசிட்டாரு. அப்புறம் நான் உண்மையை தானே சொல்லி ஆகணும்ல. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு ஒத்த கார் வந்து அந்த பாலத்துல ஒரு இடத்துல வந்து பாதி மூழ்கி இருந்தது. வேலப்பன் சாவடி ஐ திங்க் சோ. அது வந்து இல்ல நம்ம பூந்தமல்லி ஏரியால, பூந்தமல்லி பக்கத்துல, ரைட்டுங்களா? அது கூட எப்படின்னு கேட்டுக்கோங்களேன், அது ஜிசிசிக்குள்ள வரல, இருந்தாலும் பொறுப்பெடுத்து நாங்க சொல்றோம். அது எப்படி வருதுன்னா, ஒரு கல்லூரி, அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இருந்து மடை திறந்து அந்த காம்பவுண்ட்ல அவங்களுக்குள்ள இருந்த தண்ணியை அவங்க என்ன பண்றாங்க, ஆர்டிபிஷியலா வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால வந்த பாதிப்பு தான் அது. அந்த கல்லூரியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி இப்படி பப்ளிக் டேமேஜ் பண்ற அளவுக்கு நீங்க வந்து தண்ணியை திறந்து விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை தெளிவா செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்ல, பவர் கட் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு இபி உடைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போற பக்கம்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, டிசைனா நம்ம வந்து அதெல்லாம் மறைச்சு தண்ணீரை பாதிக்கப்படாத அளவுக்கு, அதன் மீது மரக்கிளைகள் விழாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து கரண்ட் கட் மிக பெரிய அளவில் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னொரு படி மேல சொல்றேன், கோயம்பேடு மார்க்கெட்ல எப்பவுமே தண்ணி நிற்கும் மழை பெஞ்சதுன்னா. இந்த முறை தான் நின்னுச்சா? அப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பண்ணிருக்காங்க. இதுல பட் ஓகே, அரசினுடைய நடவடிக்கைகள் கண்ணுக்கு தெரியுது. ஆனா மழை நிக்கிறதும் மழை தண்ணி நிக்கிறதும் தெரியுதே அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க, 1 அடி 1/2 அடி 1.5 அடி 2 அடி தண்ணி வந்து இயல்பாவே வந்து இருக்கக்கூடிய அந்த தாழ்வான நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நிக்கத்தான் செய்யும். அது மோட்டர் வச்சு கிட்டத்தட்ட 1496 பம்ப் வச்சு நம்ம பம்ப் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை நீங்க வந்து தாழ்வான பகுதிகள் இருக்கு, முழுசா நீங்க எல்லாத்தையும் மேடாக்கிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேடு இருக்கும், ஆனால் பாதிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா மிக குறைந்த அளவில் பாதிப்பு இருக்கிறது. அப்ப மேலாண்மை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறேன், இன்னும் எங்களுடைய துணை முதலமைச்சர் தீபாவளி அன்னைக்கு கூட ஆய்வு பண்ணாங்க, பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து ஒரு பணியை எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியா அந்த பணி நிறைவு பெறுகின்ற வகையில கடைசி வரைக்கும் அந்த பணி நடந்துருச்சா இல்லையா இன்னைக்கும் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. 215 கேம்ப் நடத்தியிருக்கோம். 22,000 நிர்வாகி, அதாவது இருக்கக்கூடிய மாநகராட்சியில
கேம்ப்ல 22,000 பணியாளர்கள் நியமனம் பண்ணியிருக்கோம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய துப்புரவு பணியாளர் மட்டுமல்ல, நான் சொல்றது வெளியே இருந்து நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு எடுத்துக்கோம். அது மட்டுமல்ல, கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தெளிவாக என்னுடைய முதலமைச்சர், வட்ட செயலாளர்களுக்கு, பகுதி செயலாளர் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா நீங்க இருந்த கான்ட்ரிபியூட் பண்ண, தொகுதி விட்டு வெளியே போக கூடாது, வார்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு கம்ப்ளீட்டா கொடுத்து தேவ் டன் தேர் மேக்ஸிமம் சப்போர்ட். இவரு பேசுற அளவுக்கெல்லாம் இங்க நடக்கல. இது வந்து இது மேலாண்மை நாங்க செய்த மேலாண்மையில இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். மேலாண்மையில நாங்க செய்திருக்கக்கூடிய பணியை நான் சொல்லிட்டேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கணிப்புகள்ல ஐஎம்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்றாங்க தான் இருக்கு. அவர் சொல்றாங்க இது மாதிரி வந்து எல்லாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு. ஆனா அது எல்லாமே நீட்ஸ் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். அது இன்னைக்கு வரைக்கும் வரல. எங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்கு. அதையும் பேசுறோம். டாக்டர் சுமன் திரும்ப இங்க பிரச்சனை இருக்கு சார். இத சரி பண்ணி சொல்லலாம். நம்ம சும்மா வந்து இந்த ஆட்சி மாதிரியே கொள்ளடிக்கிறதுக்காகவே பேசுவோம். ப்ளீஸ் முதல் பார்வை வாங்கிட்டு வந்துறேன். ஒரே நிமிஷம். ராஜா தமிழ்மாறன் ப்ளீஸ். டாக்டர் சுமன் இங்க பெரிய அளவுக்கு அதிக நம்மளே இல்ல. அதிக நம்மளே 5 இடங்கள்ல ப்ளீஸ் சார் 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 பதில் சொல்றதுக்கு இது சார் ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்றீங்க நான் சொல்றது ரெண்டு பேருக்கு சம்பரபாக்க ஏரியா திறந்து விட்டாங்க. சம்பரபாக்க ஏரியா திறந்து விட்டாங்க. நேற்றைய மழையை கணிக்க தவறியது யார்? டாக்டர் சுமன். டாக்டர் சுமன் கோ அஹெட். அவங்க பேச முடியும். டாக்டர் சுமன் ப்ளீஸ் சார் முதல் ப்ளீஸ் அவர் முடிச்சிரட்டும், அப்புறம் நீங்க வாதீங்க. டாக்டர் சுமன் கோ அஹெட் ப்ளீஸ். ஓகே நேற்றைய மழையை கணிக்க தவறியதான் பிரச்சனை காரணமா? மூன்று பிரச்சனைகள். ஒன்று வந்து அதாவது இந்த போர்காஸ்ட் இது வந்து சரியாக வழங்கப்படவில்லை. இது எல்லோருமே ஏத்துக்கிறாங்க. அது ஐஎம்டி ஆக இருக்கட்டும், தனியார் போர்காஸ்டர்ஸா இருக்கட்டும், இந்த முறை எதிர்பார்த்த மழை பெரும்பாலாக எதிர்பார்க்கப்பட்டது 29 மற்றும் 30ஆம் தேதிகளில். ஆனால் 29 பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறைன்னு அறிவிக்கிறாங்க சனிக்கிழமை. ஆனா அன்னைக்கு பெருமளவுல மழை பெய்யல, லைட்டா தூறல் போடுது. அதுக்கு அடுத்த நாள் கனமழை எதிர்பார்க்கப்பட்ட அன்று சுத்தமா கிட்டத்தட்ட மழையே பெருமளவில் இல்லவே இல்லை. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா, திங்கட்கிழமை எதிர்பார்ப்பு வந்து 1ஆம் தேதி மதியத்திலிருந்து அந்த புயல் சின்னம் அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைந்து அது கிராஸ் ஆயிடும். ஆனால் அது நடக்கவில்லை, அதே இடத்தில் நீடித்தது. ஸோ இது வந்து கணிக்கப்படவில்லை சரியாக. இது வந்து எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். பட் 100க்கு 100 வெதர் போர்காஸ்டிங் அக்யூரேட்டா இருக்குமானா இருக்காது. எனக்கு சில வருத்தங்கள். நேற்று வந்து நான் ஒரு சோஷியல் மீடியாவில் கூட நான் பகிர்ந்திருந்தேன். நேற்று ஒரு போர்காஸ்ட் 1ஆம் தேதிக்கு போர்காஸ்ட் எப்படி இருக்கும்னு ஐஎம்டி கிட்டேருந்து வந்தது. மாலை 4 மணின்னு போட்டிருந்தது. 3:57 அப்படிங்கிற டைம்ல ஒன்று அப்லோட் ஆகி லாஸ்ட் எடிட்டட் at 3:57 போட்டிருந்தது. ஸோ எனக்கு என்ன கவலை என்றால், ஐஎம்டி அப்படிங்கிற அமைப்பு, அதாவது இதுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு, அங்கு முழுநேர பணியாளர்கள், வெதர் பிளாகர்ஸை வந்து நம்ம குறை சொல்றதுல லாஜிக் கிடையாது. ஏன்னா அவங்க எந்தூசியாசம்ல செய்யறாங்க, அவங்க ஆர்வத்துல செய்யறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஐஎம்டியிடம் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், ஆக்சஸ் டு டேட்டா எல்லாமே ஈக்குவலா கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க வேண்டியது ஐஎம்டியை கேள்வி கேட்கணும். ஏன் இதை தவறிட்டீங்க, கணிக்கிறதுக்கு சரியாக தவறிட்டீங்க, ஐ மீன் உங்களால கணிக்க முடியவில்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கும் ஒரு கேரியிங் கெப்பாசிட்டின்னு இருக்கு. 1 மணி நேரத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது வரைக்கும் அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1 சென்டிமீட்டர் பர் அவர் ஆர் 2 சென்டிமீட்டர்ஸ் அதுக்கு மேல பெய்ஞ்சா நிச்சயமா தண்ணி தேங்கும். ஏன்னா அதனுடைய கேரியிங் கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆகி விடுகிறது. இங்க சிக்கல் என்னவென்றால், பல பகுதிகளில் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்
ஆன பிறகு கூட தண்ணீர் பல இடங்களில் தேங்கி நின்றது. முக்கியமாக நாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது வரலாறு காணாத மழை அல்ல. மொத்தமா 2 நாள் சேர்ந்து சுமார் 20-21 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. இதில் நேற்று ஒரு 15, 16, 17 ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரியும், இன்று பாத்தீங்கன்னா ஒரு 6-7 சென்டிமீட்டர் மழை தான் நேற்று 12 மணி இரவிலிருந்து இதுவரை பெய்திருக்கிறது. ஸோ மொத்தமா ஒரு 20-22 சென்டிமீட்டர்ஸ் ஓவர் 2 டேஸ்ங்கிறது வந்து ஒரு அசுர மழை என்று சென்னை போன்ற ஒரு நகரத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு எவ்வளவோ நாள் ஒரே நாள்ல 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர், அப்கோர்ஸ் நான் அந்த 2015 போகல, பட் மற்ற நாட்களில் கூட 20 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பல முறை நம்ம சென்னையில பதிவாகி இருக்கிறது. ஸோ வரலாறு காணாத மழை அல்ல. பல இடங்களில் இந்த கேரியிங் கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆகிவிட்டதா இல்லையா என்று ஒரு ஆய்வு செய்தால்தான் அது தெரியும். அதாவது 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேரியிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல தண்ணி வடியணும். அப்கோர்ஸ் எக்ஸாக்டா அந்த 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் கணக்கு வச்ச மாதிரிலாம் வடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர்னு வச்சுக்கோங்க, ஒரு 3.5 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்குள்ள வடிஞ்சிடும். இப்போ பல இடங்களில் உங்களுக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரத்துக்கு அந்த மழை நீர் தேங்குவதற்கான காரணம் என்ன? சோ முழுமையாக வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா பண்ணிட்டோம், ஆனாலும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது சரியான இது அல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த திருப்புகழ் கமிட்டி அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டை பப்ளிக்கா வைக்கலாமே, மக்களுக்கு முன். என்ன அது ஒன்றும் ஒரு டிஃபென்ஸ் சீக்ரெட்டோ இல்ல அது வந்து ஒரு ராணுவ இது விஷயமோ இல்ல ரகசியமோ ஒன்றும் கிடையாது. அது ஏன் அதை வெளியே பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணல? அந்த திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட் கேன் பி ரிலீஸ் டு த பப்ளிக். வை இட் இஸ் நாட் ரிலீஸ் டு த பப்ளிக்? அதை பார்த்து கொண்டு சில வல்லுநர்கள் ஐடியாஸ் கொடுக்கலாம். அதுல இந்த என்ன அதுல இருக்கிற நிறைகள் குறைகள் விவாதிக்கப்படலாம், அதிலிருந்து ஒரு சொல்யூஷன் வரலாம். இது இல்லாம எடுத்து டைட்டா வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அரசாங்கம் வந்து வெளியிடக்கூடாது? ஒன்று. மூன்றாவது ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், இத்தகைய பிரச்சனைகள் முழுமையாக தவிர்க்கப்பட முடியாது. நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு காலம் தண்ணி தேங்கி நிக்குது. 12 சென்டிமீட்டர் 5 மணி நேரத்துல பேஞ்சா தண்ணி தேங்கத்தான் செய்யும். அதுல யாராலையும் அதை தடுக்க முடியாது. இந்த அரசு, முந்தைய அரசு, நாளைக்கு வரக்கூடிய அரசு, யாராக இருந்தாலும் தடுக்க முடியாது. எவ்வளவு வேகமாக அந்த தண்ணீர் வடிகிறதுங்கிறதுலதான் ஒரு அரசனுடைய திறமை. அதுலதான் இங்க வியாசர்பாடியோ பட்டாளமோ போன்ற பல இடங்களில் இன்று கூட மழை நீர் தேங்கி இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6-7 சென்டிமீட்டருக்கெல்லாம் தண்ணி இவ்வளவு அளவுக்கு தேங்கவே கூடாது, ஆனால் தேங்கி நிற்கிறது. இதையெல்லாம் வந்து அரசாங்கம் நிச்சயமாக ஆய்வு செய்ய வேண்டும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஃபுல்லா அந்த 4000 கோடி இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மழை நீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டது சரியாக செயல்படுகின்றனவா இல்லையா, அப்படின்னா ஏன் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் தண்ணி தேங்குது, இதுக்கு பதில் வர வேண்டும். ஓகே, கேட்போம். மழை கணிப்பு மேலாண்மை தவறியது எங்கே சவாலாகிறதா? மழை கணிப்பும் மேலாண்மையும். நான் திரு ஹேமச்சந்திரன்ட்ட ஒரு ட்ரைனேஜில் எவ்வளோ தண்ணி போகும் அப்படின்றது வந்து எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத வச்சு அங்கேருந்து டிசைன் ஆரம்பிக்குது. இந்த கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறவங்க, இந்த பிளான் கொடுக்குறவங்க, இந்த கோஆர்டினேஷன்லேயே பிரச்சனைக்கு தான் பார்க்கலையா? கண்டிப்பாக இது வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு நகர்ப்புற பகுதிகளில் பெரும் சவாலாக இருக்குது இந்த ட்ரைனேஜ் அப்படிங்கிறது. அதே போல் கிராமப்புறங்கள்லையுமே இந்த பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாது நமக்கு வந்து இப்போது நம்ம ஐரோப்பிய நாடுகள்லாம் எடுத்துட்டோன்னா அந்த நில கட்டமைப்புக்கு ஏற்றவாறு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். ஆனால் இங்கே நம்மளோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னா, நம்ம பகுதியை மேடாக்கிப்போம். அது ஒவ்வொரு வீடுகள்லையுமே இதுதான் இருக்குது. அவங்க பகுதியை மேடாக்கிக்கிறாங்க, அப்போ பக்கத்தில் இருக்க வீடு பள்ளமாயிருது. இது கிராமப்புறங்கள்லையும் இருக்குது, நகர்ப்புறங்கள்லையுமே இருக்குது. அப்போது அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி சக்ஸஸ் ஆகும்? நம்ம ஒட்டுமொத்தமாக இப்போ சென்னை போன்ற நகரங்கள்லாம் ஒட்டுமொத்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் மாற்றணுன்னா அது சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அந்த ஆல்டிடியூடுக்கு தகுந்த ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும்னா அது அப்போ தான் இந்த சாத்தியமான ஒரு மழை பொழியும் போதே அந்த தண்ணீர் நிற்காத ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அதற்கு எப்படி சாத்தியங்கிறது அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு 4000 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க. பட் அப்படினாலும் நிற்குமான்றதானே இங்கே கேள்வி.
இல்லை, அது 4000 கோடி ப்ராஜெக்ட், அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் தற்போதைய நிலையில் இப்போ முக்கியமாக வானிலை துறையில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஏடபிள்யூஎஸ் அந்த நிகழ்நேரத்தில் வானிலை கணிக்கக்கூடியது, அதாவது நமக்கு ஒரு இடத்துல எவ்வளோ மழை பெய்யுது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஏடபிள்யூஎஸ் தான் ரொம்ப உதவியாக இருக்குது. அதை ஐஎம்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நம்மளாம் யார் அது மீடியா பீப்புள்ஸோ இல்லை பொதுமக்களோ இல்லை கலெக்டர்ஸோ பார்க்க முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம தமிழக அரசு தனியாக வந்து செலவு பண்ணி ஒரு 15,000 கோடிக்கு செலவு பண்ணி ஒரு 1400 ஏடபிள்யூஎஸ் மற்றும் ஏஆர்ஜி வச்சுருக்காங்க. எவ்வளோ 15,000 கோடியா 15 கோடி 15 கோடி ஓகே 15 கோடி. ஸோ அந்த ஏடபிள்யூஎஸ்லாம் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே டிஎன் அலர்ட்டில் அந்த டேட்டாஸ் வருது. ஆனால் இதை தொகுத்து நமக்கு வந்து பேரிடர் மேலாண்மையில் அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் போது இந்த விவசாயிகள்லாம் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும் இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்திய வானிலை மையம் கொடுக்கக்கூடிய தரவுகள்ங்கிறது லிமிட்டட் தான். கிட்டத்தட்ட ஒரு 1400 கேஜஸ் நமக்கு தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் இந்திய வானிலை மையத்திலேருந்து ஒரு 600 கேஜஸ் தான் வருது. இந்த 1400 கேஜஸையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் போது அதை சார்ந்து மழை பாதிப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அது வந்து இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் விவசாயிகள் பாதிப்புக்கும் அது உறுதியாக செயல்படும். ஸோ இதை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஐஎம்டிக்கும் மாநில அரசுக்குமான இந்த தகவல் பரிமாற்றத்தில் ஒரு பெரிய லேக் இருக்குது அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நாள் திடீர் கனமழை பெய்தது, வானிலை மையம் அதை ப்ரிடிக்ட் பண்ணவே இல்லை, முதலமைச்சர் கூட கடிதம் எழுதினார். அது இப்போ சரி செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது எந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்குங்கிறதுல எனக்கு தெரியல. ஆனால் வந்து எப்பயுமே நமக்கு இந்திய வானிலை மையத்தின் அறிவிப்புகள்லையே அவங்க வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளில் நம்ம பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு தனியாக ஃபேக்ஸ் அரசாங்கத்துக்கு அனுப்பிடுறாங்க. அது மாவட்ட நிர்வாகத்துக்குமே அந்த ஃபேக்ஸ் தான் போகுது. இப்போ ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கைங்கிறது வருது. ரெட் அலர்ட் எச்சரிக்கைனா என்ன? இயல்பா ஒரு மாவட்டத்தில் 20 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகுங்கிறது தான். இப்போ மிக்ஜம் எடுத்துப்போம். மிக்ஜம்க்கும் ரெட் அலர்ட் தான். தூத்துக்குடி மாவட்டத்தோட காயல்பட்டினத்துக்கும் ரெட் அலர்ட் தான். நேற்றைய தினமும் ரெட் அலர்ட் தான். நேற்றைய தினம் நடந்தது என்ன? ஒரு 4-5 இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகியிருக்கு. அதுக்கும் ரெட் அலர்ட். ஒட்டுமொத்தமா மிக்ஜம் போன்ற ஒரு புயல் வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்கள்லையும் பெரும்பாலான பகுதிகளில் 40 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் போதும் ரெட் அலர்ட். தூத்துக்குடியில் 100 சென்டிமீட்டர் மழை பதிவானாலும் அது ரெட் அலர்ட்னா அரசும் இதுல வந்து முன்னெச்சரிக்கையை வந்து துரிதப்படுத்த முடியாது, மக்களுக்கும் இதுல புரிதல் இருக்காது. இந்த ரெட் அலர்ட் 100 சென்டிமீட்டருக்கானதா இல்ல 20 சென்டிமீட்டருக்கானதா அப்படிங்கிறது இதையெல்லாம் சரி செஞ்சாதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதலும் அந்த நோக்கமும் இன்னும் வந்து அதிகமாகும். இன்னும் கடந்த ஆண்டு பார்த்தோம் மிக்ஜம் புயலோட தாக்கத்துல கடந்த ஆண்டு ஒரு சாதாரண ரெட் அலர்ட்டுக்கு எல்லாரும் கொண்டது நமக்கு வேலைச்சேரியில காரை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிலை எதிர்காலத்துல வரும். நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் முழுவதுமே 30 சென்டிமீட்டர் அளவிற்கு பரவலா மழை பதிவாகக்கூடிய அளவிற்கு ஒரு வானிலை சூழல் என்பது உருவாகும். அன்னைக்கும் இதே ரெட் அலர்ட் கொடுக்கும்போது இப்ப நேற்றைய தினம் கொடுத்த ரெட் அலர்ட்டை தானே மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க, ஏதோ ஓரிரு இடத்துல பெய்யும் அப்படின்னு தானே. ஓகே, கேட்போம். டாக்டர் ஜவஹர் அலிட்ட டாக்டர் சுமந்த் சொன்னப்போ ஒரு பெரிய மழை பெய்தது அப்படின்னா அது குறிப்பிட்ட நேரம் நிற்க தான் செய்யும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அரசியல் பண்ணுறோமா? இல்லை, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் செய்யக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதே சமயம் மக்களுடைய வரிப்பணம் வீணா போச்ச, யாருடைய பணம் இல்ல அது எப்படி வீணா போச்சுன்னு சொல்றீங்க? ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி இல்ல. இப்போ ஒண்ணு இல்ல, சொன்ன மாதிரி தூர்வாரிட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். சார் நான் என்ன சார் என்ன கேக்குறேன், இல்ல அது ஃபுல்லா வீணா போச்சு. எந்த இடத்துல வரீங்க? 4600 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கா சொல்றாங்க. சொல்லும் போது வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த 4600 கோடி ரூபாய் செலவு செஞ்சா 100 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா சார்? இல்ல பை பிராக்டிகல் சார். 100 சென்டிமீட்டர் சொன்னாங்களா என்னங்களா? அப்ப நீங்க போய் சொல்ற மாதிரி தான் இப்படித்தான் சொல்லுவீங்க. நீங்க அதுக்கு நம்ம கொசஸ்தலையா இருக்கு, கோவலை இருக்கு, அடையாறு கூவா இருக்கு, இப்போ இது எல்லாம் ஆத்துங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செஞ்சிருக்கீங்க. இப்போ தண்ணி போகலைங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், செலவு செஞ்சாச்சுங்கிறீங்க. எங்களுக்கு நான் இன்றைக்கு வந்து ஏதோ பெரிய மலை மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனார் நம்ம நண்பர் ராஜா தமிழ்மாறன். அவர் என்னன்னா, மழை வந்து மேயர் சொன்னாங்க 5 சென்டிமீட்டர் மழை, தண்ணி எங்கேயும் இல்லை, இருக்கிற இடத்துல தண்ணி எடுக்கணும். தண்ணி நான் வந்து கண்கூடா பார்த்தேன், பல இடங்களில் தண்ணி இருக்குது. நேற்றுக்கெல்லாம் தண்ணி இருந்தது, காலையெல்லாம் பெரிய அளவில் தண்ணி இருக்குது. அண்ணா நகர் 100 அடி ரோட்லலாம் திருமங்கலம்லாம் பெரிய அளவில் தண்ணி இருந்தது. அப்படி இருந்து கூட இவர்கள் செலவு செய்த தொகை என்ன போச்சுன்னா, அதற்காக எதுக்காக செலவு செஞ்ச, என்ன பண்ணியிருக்கோங்கிறதுக்காண்டி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம்ல.
நீங்க இந்த 4600 கோடி ரூபாய் செலவு செஞ்ச எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்டார்ல, செலவு சொன்ன கொடுத்துட்டு போங்க. நீங்க எல்லா வகையிலையும் ஊழல் அடிக்கணும்னா மக்களுக்கு செய்ய கூட ஊழல்னா என்ன சார் நியாயம்? ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு சென்னை மட்டும் இல்ல, நீங்க வட மாநில இது மாவட்டங்கள் திருவாரூர், இங்க நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கட்டும், இந்த மாதிரி டெல்டா பகுதிகள் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர்லாம் பெரிய மழை அடிச்சு இன்றைக்கு பல ஏக்கர் நிலங்கள் இது பயிரிட்ட நிலங்கள்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி மரங்கள் எல்லாம் சாஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க தொலைக்காட்சியில பார்த்தேன், தூத்துக்குள்ள பெரிய அளவு இல்ல, தூத்துக்குள்ள டெல்டால வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் 1 லட்சம் வாழை மரங்கள் சாஞ்சு போயிருக்கு. தூத்துக்குடியில நேற்றைக்கு 1 லட்சம் வாழை மரங்கள் சாஞ்சு போச்சு. ஏன்னா அவரோட கேளுங்க. அப்போ அவர்களுக்கு எந்த விதமான, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எந்த வித யாருமே அலர்ட் கொடுக்கலங்க இப்படின்னு சொல்ற நிலைதான் நம்ம இன்னைக்கு தொலைக்காட்சியில பார்த்தோம். அப்போ அந்த இப்ப நீங்க என்ன, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்குது. நீங்க ஐஎம்டியை குறை சொல்றீங்க. நீங்க ஏற்கனவே தமிழ்நாடு அலர்ட் வச்சிருக்கீங்க. இன்னும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எல்லாம் நீங்க அதற்காக இது ஏதோ கொடுத்து வச்சிருக்கீங்க, சம்பளமா கொடுத்து வச்சிருக்கீங்க. அவர்கள்ட்ட இருந்து தெளிவான ஒரு இது, ஏன்னா நீங்க தான் முன்னுதாரணமான மாநிலம், நாங்க தான் திராவிட மாடல் எல்லாம் சொல்றீங்களா, அதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை காக்குறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா? நீங்க ரெண்டாவது செலவு செய்ய பணம் எல்லாமே இன்னைக்கு 83,000 மதிய உணவு பட்டலம் போட்டதா மேயர் சொன்னாங்க சார். முன்னாடி சொன்னது அது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. நீங்க அவங்க எங்க போட்டீங்க, யாருக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. எங்க போட்டாங்க, யாரு கொடுத்தாங்க? அப்ப அங்க மழையே தண்ணியே இல்லங்கறீங்க. எந்த பகுதியிலும் தண்ணி போறீங்க. அந்த பொட்டலம் என்ன போச்சு, கொடுத்த பொருட்கள் என்ன ஆச்சு, எங்களுக்கு தேவை, அதோட கணக்கு வழக்கு தேவை. இதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா, ஐஎம்டி இஸ் கண்டினியூஸ்லி ஃபெயிலிங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுடைய குழந்தைகளே பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது என்னைக்கு லீவ் விடணுமோ அன்றைக்கி லீவ் கிடையாது, லீவ் விடுற அன்றைக்கி மழை வரதில்லை அப்படிங்கிறது குழந்தைகளே கிண்டல் அடித்து விளையாடி பேசுகின்ற நகைச்சுவைக்கு ஆளாகின்ற நிலைக்கு ஏற்படுது. இதில் ப்ரொசீஜர் ஆஃப் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஎம்டி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி பேரலாக கலெக்டர்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுறதும் ஐஎம்டியிலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை பேஸ் பண்ணி தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கேன் டேக் அ கால். அங்கே லீவ் விடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய டைரக்ட் பவர்ஸில் தான் இருக்குது. செகண்டரி தான் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டிலேருந்து வரக்கூடியது. அப்போ எப்போல்லாம் ஐஎம்டி ஃபெயிலியர் ஆகுதோ நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாம் ஒரு ப்ரப்போசல் கொடுத்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்து. கிட்டத்தட்ட 56 கோடி ரூபாய் செலவில் நவீன சி பேண்ட் டாப்ளர் ரேடார்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடில். இந்த டாப்ளர் என்ன பண்ணும்னு சொல்லி சொன்னால், சரியான கணிப்புகளை நமக்கு நேரடியாக தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம் கணிக்க முடியும், இந்த விண்டோட மூவ்மெண்ட் பேட்டர்ன் இப்படி இருக்குது, இங்கே மேகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் இதுவரை கிடைக்கவில்லைங்கிறது ஆழமாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நமக்கு ரியல் டைம் மழை என்ன பெய்யுதுங்கிற ரிப்போர்ட் நமக்கு வர்றதே இல்லை, அது எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணுறதில்ல. அப்படின்னா இந்த ஒன்றிய அரசு இப்படி நடந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றாருன்னா இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது, அது ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து பகிர்வில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் மறைச்சு ஆக்சுவல் ரிப்போர்ட் வேறையாக இருக்குது, மழை அதிகமாக இருக்குது, ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் சில இடங்களில் தவறாக இருக்குது, அதனால தான் மறைக்க வேண்டிய அவசியம் வருது. அதை ஏன் அந்த அரசு டிரான்ஸ்பரண்ட், ஒன்றிய அரசு டிரான்ஸ்பரண்டாக வைக்கல இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு, இந்த கிளாசிஃபிகேஷன்ஸில் ஹேஸ் டு பி வெரி கிளியர். அதில் தொடர்ந்து ஃபெயிலியர் இருந்திருக்கு. அடுத்து சுமந்த் அண்ணன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் சொன்னாங்க இது மாதிரி நிறைய இடங்களில் தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் எந்தெந்த இடம்னு பட்டியல் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னால், ஃபீல்டில் இருந்து ஆக்சுவல் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இல்லை அவர் இன்னொன்று சொன்னார், மழை பெஞ்சா தண்ணி நிற்கணும், நின்று அதுவாக போயிடும். இருந்தாலும் 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலே நிற்குதுன்னு சொல்லி சொன்னார். இல்லை சொன்னார், அப்படி எங்கெல்லாம் நிற்குதுன்னு அண்ணா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஆக்கப்பூர்வமான பணிகளை அந்த இடங்களில் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதை தயவு செஞ்சு கொஞ்சம் லிஸ்ட் இப்போ படிச்சிங்கன்னா நல்லா இருக்குண்ணே. டாக்டர் சுமந்த், சரி ஒரு நிமிஷம், நீங்க அதை நான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க சொன்னீங்க, சொன்னது நீங்க
வியாசர்பாடி சார் நான் வியாசர்பாடி ஒத்துக்கிட்டேன். தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்க எத்தனை இடங்கள் அத நானே ஒத்துக்கிட்டேன். பாத்தீங்களா? அத நானே சொல்லிட்டேன். மத்த விஷயத்தை சொல்லுங்க, மத்த இடங்களை சொல்லுங்க. இல்லங்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கு டி நகர்ல கூட வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க வந்து வெறும் ட்விட்டர்லயும் வீடியோ பார்த்து சொல்றீங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கல. அது 2 வருஷத்துக்கு முன்னாடியான செய்தியா கூட இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்ல வேற நாட்டுல நடந்ததா கூட இருக்கலாம். அப்ப நீங்க வெறும் ட்விட்டர் ஃபேஸ்புக்ல வர ஒரு நிமிஷம். இது எல்லாமே பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் இங்க தந்தி டிவி ஸ்பாட்ல இருந்து ரிப்போர்ட் பண்றாங்க, புதிய தலைமுறையில ரிப்போர்ட் பண்றாங்க, நியூஸ் 7ல ரிப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் புழுகுறாங்க. நீங்க சொல்றது மட்டும் தான் உண்மைங்க. நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க ஒரு பதிவிடுறீங்க, அதுக்கு விளக்கம் கேட்டா உங்களால சொல்ல முடியல. முதலமைச்சர் தொகுதியில இருக்கு சார், ஜவஹர் ரிப்போர்ட்டர் என்றாரு. நான் ரிப்போர்ட் தரேன் சார். உடனே சார் உடனே சரி பண்ணுவோம். செய்யல அஞ்சியம் நகர், கொளத்தூர் அஞ்சி நகர். ஒரு நிமிஷம் பாருங்க சார். ஒரு நிமிஷம் சுமந்து முடிச்சிருக்கோம். சொல்றாரு எங்கேயுமே இல்லாத மாதிரி நீங்க அவர் மிரட்டுறீங்க. அவர் கேட்டா உங்களுக்கு ப்ளீஸ் சார், அவர் ஒரு பாமர்னா ஒரு கதை. ஓகே திரும்ப வர்றேன். மழை கணிப்பு மேலாண்மை தீர்வுதான் என்ன? டாக்டர் சுமந்த் இருந்து இறுதி கருத்து போயிடலாம். டாக்டர் சுமந்த் இறுதி கருத்து. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். இப்ப நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் அங்க தண்ணி தேங்குதான்னு பார்த்துட்டு அப்பதான் அதை பத்தி கமெண்ட் பண்ண முடியும். அப்படின்னா இவர் என்ன அடிப்படையில தண்ணி எங்கேயுமே தேங்கலைன்னா இவர் பர்சனலா போய் பார்த்துட்டு வந்தாரா எல்லா தெருவும் சென்னையிலன்னு கேட்கிறேன். அபத்தமான வாதம். தந்தி டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பொய் சொல்றாங்களா? புதிய தலைமுறை இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஸ்பாட்ல இருந்து கொடுக்கறது எல்லாமே பொய் செய்தின்னு அவர் சொன்னார்னா சொல்லிட்டு போட்டோம். அந்த மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். மிக முக்கியமாக இந்த மழை வந்து மிகப்பெரிய மழை, அதிகனமழை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எஸ், நேற்று பலத்த மழை பெய்து இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் கேட்கிற கேள்வி வந்து ஏன் பல இடங்களில் இன்னும் தண்ணி தேங்குகிறது என்றுதான். அதற்காக ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரப்பட வேண்டும். திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட் வெளிப்படையாக மக்கள் முன் பப்ளிக் ஆக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு கேரியிங் கெப்பாசிட்டிக்கு அது பர்ஃபார்ம் பண்ணிச்சா இல்லையா என்று ஆய்வு நடத்தப்பட வேண்டும். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இறுதியாக மிக முக்கியமாக ஐஎம்டி அப்படிங்கிறது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல அக்கௌண்டபிலிட்டி தேவை. எந்த ஒரு அமைப்புக்கும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நம்ம நாட்டுல கவர்மெண்ட் எதுக்குமே அக்கௌண்டபிள் கிடையாதுங்கிற மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும் போது அவர்கள் சரியாக கணிக்க தவறியதால் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை கோஆர்டினேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் ஐஎம்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஐஎம்டிக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஐஎம்டி டேட்டாவை பப்ளிக் ஆக்கணும். இது வந்து ஒரு சீக்ரெட் இது கிடையாது. அது எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக இதுல உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க, எங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஒண்ணும் இல்லை. அதுதான் உண்மை. டிராமாட்டிக்கா ஒரு 5 ஆண்டு காலத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தினது இல்ல. பழைய கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. ஓகே, இதுக்கு அது சுருக்கமா. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இந்த அரசாங்கம் முழுக்க ஃபெயிலர். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய தலைநகர்ல நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மழை பெஞ்சோன்னு சாலைகளை மூடுறது, பாலங்களை மூடுறது, சுரங்கப்பாதையை மூடுறது, மக்கள் பள்ளிக்கு போனா போக முடியாது சூழ்நிலையை உருவாக்குறது ஒரு சுரங்கப்பாதையை மூடுறது முன்னெச்சரிக்கை சார். நீங்க சார் ரோடுகளே மூடிடுறாங்க சார். நீங்க எங்க பார்த்தாலும் பள்ளத்தை எடுக்க. நண்பர் சொன்னாரு மெட்ரோ ட்ரெயின் 60 அடி கீழே போகுது சார். அங்க எங்க சார் நீங்க அதனால பிரச்சனை ஏற்படுது? ஏதாவது நீங்க இவங்க கால்வாய் நோண்டின பள்ளத்துல உளுந்து தானே போன வருஷம் ஒரு பத்திரிகையாளர் இருந்தாரு. மூடுறதுல எங்கேயுமே சரியான கவனிப்பு இல்ல. இணைப்பு நீங்க கால்வாய் ஒண்ணுல அந்த இதுல ஃபுல்லா அடைச்சிருக்கு. தூர்வாரல, ஆறுகள் தூர்வாரல. எல்லால மிகப்பெரிய வந்து என்ன இருக்குன்னா இப்ப தண்ணி வந்து இந்த சாதாரண மழைக்கு 5 சென்டிமீட்டருக்கு எப்படின்னா
பெரிய மழை 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருவீங்களா? சென்னை தாங்காது. காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி. இவர்கள் கொள்ளையடிப்பில் தான் முக்கியமா இருக்கிறாங்க. எவ்வளவு கமிஷன்? 30% கமிஷன், 30% செலவு பண்ணா அவர் தாங்குமா சார்? இது நீங்க ஏற்கனவே இந்த கக்கூசுல வந்து 1000 கோடி ஊழல் செஞ்சவர்கள். எதுலனாலும் ஊழல் மயமா இருந்துச்சுன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறதே அண்ணனுக்கு வேலையா போச்சு. நான் தெளிவாக 2 விஷயத்த சொல்கிறேன். ஆக்கப்பூர்வமான வேலைகளில் தெளிவாக செஞ்சுருக்கோம். இது மக்களுக்கு தெரியும். இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து தான் இந்த ஆட்சி நல்லதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னால் 70 to 80% நாங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். சுமன் ஸ்ரீராமன் அவர்களுடைய கருத்தில் கூட எனக்கு கடுமையான ஆட்சேபனை இருக்கிறது. பெருத்த மாற்றங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்பவும் போல அவர் வந்து அவருடைய எண்ணத்தை தெளிவாக காட்டியிருக்காரு. பாரதிய ஜனதா ஆதரவு நிலையோ அல்லது அதிமுக ஆதரவு நிலையோ மறைமுகமாக எடுக்கக்கூடிய நிலைகளில் அவர் எப்பவும் பேசுறது. ஏன்னா அவருக்கு வந்து எங்களுடைய இளைஞரணி செயலாளர் ஆகட்டும், இல்லை திராவிட முன்னேற்ற திராவிட மாடல் அரசு பர்ஃபார்ம் பண்றத நல்லது மாதிரி சொல்லிட்டு அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு போற வழக்கத்தை மீண்டும் கையாண்டிருக்காரு. அப்படிதான் பார்க்க முடியுது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை பல பாதிப்பு சார் ப்ளீஸ் I can understand you. Please. Please. Okay. It's not conference. Please know what you are. I know what you are capable of. வேணாம், தயவு செஞ்சு வேணாம், விட்டுருங்க. சார், நீங்க issues பாருங்க. Okay. No question. At least from the media available resources, he could have listed 6 to 7 places. Please rectify these. He was not capable of doing that. நான் பதிவு பண்றேன். அவருடைய கருத்துக்களை நான் ஆட்சேபிக்கிறேன். ஓகே, ஹேமச்சந்திரன் சுருக்கமா என்னதான் தீர்வு இதுக்கு? இதுக்கு தீர்வு என்னன்னா, நம்ம இப்போ தந்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இல்லை புதிய தலைமுறையாக இருக்கட்டும், வானிலையை தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். இது குறித்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக தினசரி கணிக்கிறாங்களே, தினசரி வெளியிடுறாங்கங்கிற ஒரு செய்தியும் வந்து மக்கள் கருத்தாக இருக்குது. ஆனால் இது தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம வந்து வெப்பமண்டல நாடு, நியர் டு த ஈக்குவேட்டர் இருக்கும், பக்கத்திலேயே இலங்கை போன்ற தீவு இருக்கு. நியூமெரிக்கல் மாடல்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு நாடு. அதுவும் தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை என்பது ரொம்ப 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 நம்ம கிரிட்டிக்கலான ஒன்று. இதை நம்ம வந்து இந்த டிசம்பர்ல அடுத்த வாய்ப்புகள் இருக்கா? இதை விட எக்ஸஸா மழை பெய்ய கண்டிப்பாக டிசம்பர்ல இயல்புக்கு அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பரின் பிற்பகுதியில் மீண்டும் தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பொறுத்து பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதம் டிசாஸ்டர் வந்து வருவதற்கு முன்பே நம்ம தடுக்க போறோமா? வானிலை என்ன செய்தியை வச்சிருக்கிறத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.